உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, மேச்சேரி ஆட்டு சந்தை வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆட்டு சந்தை வீடியோ எடுத்து, ஆட்டினுடைய விலையும் தெரியலையே அப்படிங்கிறதுனால இந்த வாரம் நான் போயிருந்தேங்க. இந்த வாரம் அப்படின்னா, நீங்கள் போன பொங்கலுக்கு வாரத்தில் போயிருந்தேன். விலைகள்லாம் வந்து நார்மலாக தான் இருந்ததுங்க. இந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 4000ங்கிற விலைக்கு கொடுக்கலாம். எல்லாம் ஒரே மாதிரியா தான் இருக்குது. அதனால் வந்து எது வேணால் எடுத்துக்கலாம். ரூ. 4000 அப்படின்னாங்க. நம்ம பேரம் பேசி வாங்கினோம்னா ஒரு 3500க்கு வாங்கலாங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த கூண்டுக்குள்ள இருக்கிற எல்லா குட்டிகள்லயும் வந்து 2500லேருந்து 3000 வரைக்கும் இருக்குதுங்க அப்படின்னாங்க. குட்டியா இருந்தா 2500, கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா ரூ. 3000 அப்படின்னாங்க. அதுக்கடுத்து இந்த குட்டிகள்லாம் வந்து கருப்பு வந்து பார்த்தீங்கன்னா, 3500 டூ 4000, கொஞ்சம் சின்னதா இருந்துச்சுன்னா 3500, பெருசா இருக்கிறது 4000 அவங்க சொன்னது. நம்ம நல்லா பேரம் பேசி வாங்குனோம்னா, நல்லா குறைச்சே வாங்கலாங்க. மேச்சேரி சந்தைய பொறுத்தவரைக்கும் நல்லா பேரம் பேசி தான் வாங்கணும். அடுத்து இந்த குட்டிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இதில ரூ. 2500 சொன்னாங்க. அதில் பேரம் பேசி வாங்கலாம். குட்டிகள்லாம் ரொம்ப பொடி குட்டிகளா தான் இருந்ததுங்க. இப்போதான் தலைகள்லாம் கடிக்க ஆரம்பிக்குதுங்க. இதெல்லாமே வந்து பால் குடிக்கிற குட்டியில ஸ்டேஜில தான் இருக்குதுங்க. ரூ. 2000ங்கிற விலை அவங்க சொன்ன விலை தான். நம்ம வந்து ஒரு 1800, 700, 1500 இந்த ரேட்ல வந்து நம்ம பேரம் பேசி வாங்கிக்கலாங்க. நம்மளுடைய மேச்சேரி ஆட்டு சந்தை வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு புதன்கிழமையும் காலை 6 மணிலேருந்து செயல்படுங்க. மதியானம் ஒரு 12 வரைக்கும் நல்ல குட்டிகளாக வாங்கலாங்க. இந்த ஆடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ரூ. 4000ங்கிற விலைக்கு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. போன வாரம் எடுத்த வீடியோ அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா, விலை வந்து நான் நார்மலாவே இருக்கிற மாரி தான் இருக்கும். ஆனா, இந்த வாரம் பொங்கலுக்கு ரொம்ப விலை ஜாஸ்தியா போயிருக்கும். ஆனா, இதே வந்து பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விலை நல்லாவே குறையுங்க. ஏன்னா, நல்லா பனி இறங்கியிருக்கிறதுனால விலைகள் வந்து ரொம்ப குறையும். குட்டிகளுடைய விலைய. இதெல்லாம் வந்து ரூ. 7000க்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. பரவாயில்லன்னு தான் தோணுது எனக்கு. ரூ. 7000க்கு 10 கிலோ வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாருங்க. தீபாவளி டைமில் தான் நல்ல விலை விக்கும் கறி. அதனால விலை ரொம்ப அதிகமா ஏறும். பொங்கல் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா, நார்மலாவே எல்லாமே சாப்பிடுவாங்க. ஆனா, அதிகம் வந்து விலை ஏறாதுங்க. இந்த ஆடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 10,000 டூ 12,000. அதாவது இது வந்து இந்த மல ஆடுன்னு சொல்லுவாங்க. குட்டிகள் போட்ட பொட்டாடுகள்லாம் இருக்கும். கிடாவும் இருக்கும் இதில. ஆனா வந்து கொஞ்சம் பல்லு போட்ட ஆடுகளா இருக்குங்க. அதெல்லாம் வந்து அவங்க சொன்னதே இந்த விலை அப்படின்னா, நம்ம இன்னும் குறைச்சு வாங்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 8, ரூ. 9 அந்த ரேஞ்சில ஃபைனலா குடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது கறி வந்து ரொம்ப குறைந்த விலையில குடுக்குறாங்க இல்லைங்களா? அவங்க வந்து வாங்குற ஆடுகள் தான் இந்த ஆடுகள்ங்க. அவங்க தான் அதனால தான் விலை வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ரூ. 400, 350, 500க்குள்ளார ரேட்ல குடுப்பாங்க. இதெல்லாம் வந்து பல்லு அதிகமா போட்ட ஆடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த விலையில குடுக்குறாங்க. இது எல்லாமே பென்னாகரத்துலேருந்து வர ஆடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோல ஆட்டு சந்தை வீடியோக்கள் நீங்க நிறையா பார்க்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.